ஹலோ ஆல் வெல்கம் டு பிரிசாரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு டிசைன் அண்ட் ரொம்ப டீட்டெயிலிங்காக இன்ட்ரிகேட்டான ஒரு டிசைன். ஸோ சிம்பிள் ப்ளவுஸ்ன்னு சொல்லும்போது நம்ம கம்ப்ளீட்டாக வெறும் பீட் ஒர்க், த்ரெட் ஒர்க் அந்த மாதிரியும் போடலாம். பட் சிம்பிள் டிசைன்லேயே ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஒர்க்கும் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு சார்ஜஸ் வேரி ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ பெட்டல்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க், லோடிங் ஒர்க் இதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே ட்ரேசிங் முடிச்சதுக்கப்புறமா செயின் ஸ்டிச் அவுட்லைன் கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சுக்கோங்க. ட்ரேசிங் ப்ராப்பராக இருந்தாவே நம்மளோட ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு இருக்கிறது தான். ஸோ ட்ரேசிங் ப்ரொஃபஷ்னலாக பண்ண கற்றுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ட்ரேசிங் தெரியல அப்படின்னா நம்ம ட்ரேசிங் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவோம். அப்போது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேசிங் ஒர்க் ஷாப் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், எப்போது நம்ம கண்டக்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் யூடியூப்பையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்த ஒர்க் ஷாப் போடும்போது உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ ட்ரேசிங் ஒர்க் ஷாப் இன்னும் நீங்கள் கார்பன் ட்ரேசிங் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் குவிட் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேசிங் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாமே டிசைன்ஸ் ஈஸியாக வரும் அண்ட் பார்க்க பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கோடு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேசிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக செயின் ஸ்டிச் அவுட்லைன் போட்டு முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோடிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது ஸ்லீவ்லேயுமே அதே சேம் டிசைன், நெக்லேயும் அதே சேம் டிசைன் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லோடிங் ஒர்க் ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணி எம்போஸ் லோடிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் லைன் போட்டுட்டு பேஸ் லைனுக்கு நீங்கள் எதர் பைப்பிங் த்ரெட்டும் போடலாம், இல்லாட்டி ஜர்தோசியை ஒரு லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே அந்த நரம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே மெட்டீரியல் ஒர்க்குக்கு மெஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். நல்லா குவாலிட்டியான மெஷின் த்ரெட்டு சிங்கிள் ஸ்டாண்டில் யூஸ் பண்ணணும். என்ன கலர் மெஷின் த்ரெட் என்ன கலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் நான் கோல்டு யூஸ் பண்ணுறதுனால கோல்டு கலர் மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணி ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்லாண்டிங் மெத்தடில் நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நிறைய டெக்னிக்ஸோட வித் நிறைய டிப்ஸ் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி பேசிக்ஸ் தெரியும், செயின் ஸ்டிச்சு, பீட் ஒர்க்கெலாம் தெரியும். இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் லைக் ஜர்தோசி ஒர்க்கு, லோடிங் ஒர்க்கு, எம்போஸ்டு ஒர்க்கு அண்ட் மெயினாக இந்த டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எந்த ஸ்டிச்சை எங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும், எந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஸ்டிச்சஸ் நம்ம போடணும், ப்ரைஸ் ஃபிக்ஸிங் டெக்னிக்ஸ், ஒரு கேட்லாக் எப்படி க்ரியேட் பண்ணுறது, கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வித் பொட்டிக் மேனேஜ்மெண்ட்டோட இப்போ இருக்கக்கூடிய எல்லா ட்ரெண்டிங் ஒர்க்குமே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இப்போ 1 month சம்மர் ஸ்பெஷலாக அட்வான்ஸ் கோர்ஸ் மட்டும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு கண்டிப்பாக பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் செயின் ஸ்டிச் அண்ட் பீட் ஒர்க் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக இதில் த்ரெட் ஒர்க்கு, நாட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஜர்தோசியில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஜர்தோசி எப்படி கட் பண்ணுங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லோடிங் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். நெட் எம்ப்ராய்டரி ஒர்க்கு, கட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் 3D ஒர்க், 5D ஒர்க் எல்லாமே உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்குமே இதில் கவர் ஆகும். ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 1 month லைவ் ஜூம் கிளாஸில் உங்களுக்கு நடக்க போக அண்ட் வெரி லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான். ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஏப்ரல்லேருந்து மே வரைக்கும் நடக்க போகுது. ஃபார் ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் டைம் எல்லாமே காண்டாக்ட் பண்ணுங்கள். பேசிக்கே சுத்தமாக தெரியாது அப்படிங்கிறவங்க கம்ப்ளீட் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேசிக் மட்டும் தெரிஞ்சவங்க அட்வான்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டல்ஸ் எல்லாமே நம்ம செயின் ஸ்டிச் போட்டு முடித்தோம் இல்லையா, அந்த பெட்டல்ஸ்க்கு எல்லாமே ஒரு பெட்டலுக்கு சுகர் பீட்ஸ் அண்ட் சம்கி போடுறேன், இன்னொரு பெட்டலுக்கு கர்தானா பீட்ஸ் அண்ட் சம்கி போடுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலிங், நிறைய வேரியேஷன்ஸ் நம்ம மெட்டீரியல்ஸ் மாற்றி பண்ணும்போது டைமுமே ரொம்ப ஜாஸ்தியாகும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸுமே ஜாஸ்தியாகும். பட் ஆனால் ரொம்ப டீட்டெயிலிங் அண்ட் இன்ட்ரிகேட்டான ஒர்க் கொடுக்கும்போது டிசைன் பார்க்க ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பெட்டல்ஸ்க்கு எல்லாமே பேஸ் லைன் ஒரு லைன் ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கு மேலே 2 லைன் ஜர்தோசி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக க்ராஸாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க அழகாக இருக்கும். எம்போஸ்டாகவும் உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் நம்ம லோடிங் ஒர்க்குமே எம்போஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்டல்ஸுமே எம்போஸ்டாக பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த லோடிங் ஒர்க்குக்கு பக்கத்தில் சுகர் பீட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கும் ப்ளவுஸஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். சிம்பிள் ப்ளவுஸ் தட் இஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு 600 rupeesலேருந்து நாங்கள் அட்வான்ஸ்டு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் எம்ப்ராய்டரி ஒர்க்குமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ளவுஸ் மட்டும் இல்லாமல் லெஹங்கா, குர்த்தி, கம்ப்ளீட் சாரீக்கு இல்லாட்டி பல்லுவில் மட்டும் உங்களுக்கு வேணும், ஸோ எனி அவுட்ஃபிட்ஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஆல்ரெடி ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்களே டெய்லர், எனக்கு
வந்து ஒர்க் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுப்போம். இல்லை கஸ்டமராக இருக்கீங்க, எனக்கு ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து வேணும் அப்படின்னாலும் வித் ஸ்டிச்சிங்கோடையும் பண்ணி கொடுக்குறோம். சிங்கிள் ஆர்டர், பல்க் ஆர்டர் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம். வேர்ல்டு வைட் ஷிப்பிங் அவைலபிள் அண்ட் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பிகாஸ் நாங்கள் ஓன் மேனுஃபேக்சர், ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் என்னோட கேட்லாக்லேருந்து எந்த டிசைன் சூஸ் பண்ணாலும் அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கேட்லாக் லிங்க் வரும். அதுலேருந்தும் நீங்கள் டிசைன்ஸ் சூஸ் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராமில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் எந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுத்தாலும் அதே மாதிரி அதே சேம் டிசைனை உங்களோட சாரீ கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எங்கள் ஸ்டோருக்கு விசிட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை வர முடியாதவங்க, வேறு ஊர்லேருந்து பார்க்குறவங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஃபேப்ரிக்கும் எங்ககிட்டே இருக்குது. ஸோ ஃபேப்ரிக் நீங்கள் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட சாரீ ஃபோட்டோ அண்ட் டிசைன் ஃபோட்டோ, மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புனீங்கன்னா நாங்களே உங்களுக்கு ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி கஸ்டமைஸ்டாகவும் அனுப்பி வச்சுருவோம். இல்லை ஷாப் வச்சுருக்கீங்க, பொட்டிக் வச்சுருக்கீங்க, ரெகுலராக எம்ப்ராய்டரி ஒர்க் மட்டும் பண்ணி கொடுக்க ஆள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணலாம். இல்லை டீலர்ஷிப் மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வேணும், ரீசெல்லிங் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை ஸ்டாக் எடுத்து நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபார் எனி டீட்டெயில்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி டேரெக்டாக கால் பண்ணுங்கள். இப்போது இந்த லோடிங் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. மேலேயும் அந்த குட்டி குட்டி பெட்டல்ஸ்க்கு ஒரு பெட்டலுக்கு சுகர் பீட் வச்சு அமுக்கி, இன்னொரு பெட்டலுக்கு கட் பீட் வச்சு அமுக்கி வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த சென்டர் போர்ஷனுக்கு எல்லாமே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட சாரியுமே சேம் கலர் தான். ஸோ எந்த கலர் காம்பினேஷனும் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இல்லை. அதனால் எல்லாமே கோல்டே கொடுத்தாலும் நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஆரி ஒர்க்கு யார் வேணாலும் கற்றுக்கலாம். பட் மெயினாக நம்ம எந்த மெட்டீரியலை எங்கே சூஸ் பண்ணணும், அந்த கலர் காம்பினேஷன்ஸ் எப்படி கொடுக்கணும், அண்ட் வந்து எந்த ஸ்டிச்சை எங்கே அப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு டிசைனருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுற ஒரு விஷயம். ஸ்டிச்சஸ்ஸு எல்லா இடத்துலையுமே நீங்கள் கற்றுக்கலாம். ஈவன் யூடியூப் பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். பட் இந்த மாதிரி டிசைனிங் டெக்னிக்ஸ் தான் நீங்கள் வந்து கற்றுக்கிறது கஷ்டம். இது ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். ஸோ என்னோடய கிளாஸில் மெயினாக வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டிச்சஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டிச்சஸை எங்கே அப்ளை பண்ணணும், எப்படி ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணணும், அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து என்னோடய கோர்ஸில் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிள். அண்ட் ஆன்லைன் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டிலேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், கன்னடா 3 லாங்குவேஜ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆன்லைன், ஆஃப்லைன் வந்து உங்களுக்கு பெங்களூரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி கற்றுக்கலாம். இப்போது சம்மர் ஸ்பெஷலாக அட்வான்ஸ் கோர்ஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ், சிலபஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவுமே வந்து ஒரு பொட்டிக்லேருந்து வந்த ஆர்டர் தான். ஸோ அவங்க வந்து மார்க்கிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. வெறும் எம்ப்ராய்டரி ஒர்க் மட்டும் நாங்கள் பண்ணி கொடுப்போம், அவங்களே ஸ்டிச் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்கு, ஃப்ரண்ட் நெக் அண்ட் ஸ்லீவ்ஸ் எல்லாமே சேம் டிசைன் தான். ஸோ எந்த கலர் காம்பினேஷனுமே கொடுக்காம ஜஸ்ட் கோல்டு ஒர்க்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா டீட்டெயிலிங்கான ஒரு எம்போஸ்டு ஒர்க்கு, கம்ப்ளீட்லி ஜர்தோசி ஒர்க், நாட் ஒர்க், சீக்வன்ஸ் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். சூப்பராக பட்டு சாரீஸ்க்கெல்லாம் மேட்ச் பண்ணி போடலாம். ஸோ இதோட பிக்சர்ஸ், ட்ரேசிங் பேப்பர் எல்லாமே நான் ப்ளாகில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கும் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், இல்லாட்டி ப்ளவுஸஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.